என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? வீடு பிடிச்சிருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஷெல்னா குட்டி, என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணு. ஸோ எல்லாருமே பயங்கர பிஸி, ஜோனஸுமே பிஸி தான். அன்னைக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் போடுறதுல குட்டி போய் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபுல் ஒர்க்குமே மெயினாக ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் போட்டது அன்றைக்கி மார்னிங் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். ஸோ அப்போது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு 100 பேக்ஸ் 150 பேக்ஸ் அரேஞ்ச் பண்ணது என்னோடய கோ சிஸ்டர் தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அன்றைக்கி காலையில் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் குட்டி பையனை பார்க்குறதும் ஃபீட் பண்ணுறதுமா இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் பேக். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரம்யா. ஒரு சின்ன பாக்ஸ் அண்ட் ஒரு ஸ்மைலி பால் தான் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருந்தோம். ரொம்ப பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கிடையாது. அண்டு இந்த பேக் எல்லாமே டோட்டலி ஹேண்ட்மேட் பேக். இது வந்து ஸோ அவள் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அவள் பண்ணி தருவா. ஸோ பால் காய்க்கு நாங்கள் பால் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எங்கள் அத்தை, இது பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ எல்லோரும் பால் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய மாமனார் அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, அடுத்தது இவங்க தான் என்னோடய கோ சிஸ்டர். ஸோ அவங்க ஹஸ்பண்ட், என்னோட வீட்டுக்காரோட அண்ணா, இது எங்கள் சின்ன மாமியார். ஸோ பார்த்திங்கன்னா பால் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மீன்வைல் அப்படியே எல்லாரையும் கவர் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தோம். குட்டி பையன் யாராவது ஒருத்தர் கையில் தாங்க இருந்தான். ஸோ அன்றைக்கி அவனை பார்க்கவே முடியல என்னால். ஸோ எங்கள் அத்தை, பெரியம்மா, ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட பெரியம்மா. ஸோ அப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி குட்டி பையனை கையில் வச்சுருந்தாங்க. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் இருந்தான். ஹாய். ஸோ அம்மாவும் குட்டி பையனை வச்சு அப்படியே சமாதானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஸோ பால் பொங்குற நேரத்தில் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு 2 மினிட்ஸில் பால் பொங்கிடும். ஸோ இதான் என்னோடய ஹவுஸ் வார்மிங் சாரீ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பால் பொங்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கும். வீடு கட்டி பால் காய்ச்சது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். அதனால தான் அவங்க கூட அதை ஷேர் பண்ணுறேன்னா. ஸோ பால் பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு பால் கொடுத்துடலாம். அவர் பயங்கர பிஸியாக இருக்கார் ஒர்க்கில். எங்கள் சித்தி குட்டி பையன் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடு பார்க்கலாம். ஸோ இதான் என்ட்ரன்ஸ், கார் பார்க்கிங். என் அண்ணன் தம்பியில் உட்காந்துருக்காங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 9 feet ஸ்பேஸ் கார்டனுக்காக. அண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம். ஸோ எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஹவுஸ் வார்மிங்காக. மார்னிங் வந்து ஃபாதர் ப்ரேயர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்க. என்னோடய அக்கா அண்ட் காற்று வீசிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்னோடய மாமி. ஸோ அவங்க தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சது. ஸோ என்னோடய சித்தி, பெரியம்மா, அவங்க பேர், என்னோடய அப்பா, அப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க்கில் அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாகவே அப்படியே இருந்தாங்க. ஒரு சில முறைகள் அந்த குத்து விளக்கு, தண்ணி, அது எல்லாமே வச்சுருந்தோம் ஒரு கார்னரில். அண்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு கார்னரில் இருந்துச்சு. அண்டு மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 3 niches இருக்கும். அதில் இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. ஸோ எந்த ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகலை. கிளாஸஸ் போர்டில், ஸ்டேர்ஸில், ஹேண்ட் ரெயிலில். அண்டு இது பார்த்திங்கன்னா மேலே சின்ன ஒரு ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டி பசங்களோட பெட்ரூம். ஸோ லாஃப்ட் வேட்ரூப் எல்லாமே கடப்பாக்கல்ல தான் போட்டிருக்கோம், வுட் ஒர்க் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ரெஸ்ட் ரூம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த தீம், இந்த டைல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இது செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்டு நெக்ஸ்ட்
பார்த்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் பெருசு தான். அண்டு சேம் எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே வந்து வேர்ட்ரோப் வந்து கடப்பாக்கல்ல தான் போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்கோம். அண்டு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டப் வச்சுருக்கோம். என் பெரிய பையன் ஜோனஸ்க்கு டப்பில் குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக டப் வச்சுருக்கோம். நான் ஹோம் டூர் போடும்போது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் எப்படி எப்படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹோம் டூர் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அப்படியே ஃப்ரெஞ்ச் டோர் வழியாக வெளியில் வந்தீங்கன்னா பால்கனி ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் பால்கனி எங்களது. ஸோ கீழே நிற்கிறது என்னோடய பெரியப்பா அண்ட் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இது பக்கத்துலலாம் வீடு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதான் எலிவேஷன் அண்ட் இதான் பால்கனி வியூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோர் இருக்கிறதுனால நல்ல ஓப்பன் ஸ்பேஸ், நல்ல ஏர் காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அப்படியே ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கு போகிறோம். அப்படியே ஸ்டேர்ஸில் ஏறி டெரஸில் வந்து வாஷிங் மிஷினுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் செட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடு ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால எல்லா இடமே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போது வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமா நியூ இயர் அப்போ வீட்டுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருந்தாங்க. குட்டி பையன் கூட என்னோடய கோ சிஸ்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் தான். அண்டு இதான் அவங்க பொண்ணு ஷெலினா அண்டு ஸ்டெஃபன் குட்டி பையன் கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சமான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா, ரசம், சாதம், முட்டை, சிக்கன் வந்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வச்ச பெப்பர் சிக்கன் அண்டு பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தேசாவில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நாள் பிரியாணி தேசாவில் பண்ணி காட்டுறேன். ஸோ அவங்க அண்ணா, அண்ணி, என்னோடய மாமனார் அண்டு உட்காந்துருக்கிறது என்னோடய அத்தை அவங்களுக்கு தெரியும். அண்ட் என்னோடய அப்பா அம்மா அண்ட் என்னோடய சின்ன மாமியார் அங்கே நிற்கிறாங்க. ஸோ இதாங்க என்னோடய ஃபேமிலி. பிரியாணி எப்படிமா இருக்கு? செம்மையாக இருக்காமா? ஸோ நல்ல ஒரு ஃபன் டைமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு டைம், ஃபேமிலி டைம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலி எல்லாருமே கேதர் ஆகி இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி பையன் கூட விளையாடுறதுனா ஷெல்னாக்கும் ஸ்டெஃபினுக்கும் ரொம்ப பிடிக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டாக எப்போவுமே வீட்டுக்கு வந்தாலே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக எங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கும் அண்ட் எங்களோட வீட்டை பார்த்ததுக்கும். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.